அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இந்த ரமலானை, இந்த இரவு நேர வணக்கங்களினுடைய ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மன் ஸாம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து, நன்மையை ஆதரவு வைத்து யார் நோன்பு நோப்பார்களோ, எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கப்படுற இஸ்திக்பாரா, அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கின்ற ஆதரவோடு இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில் அந்த ஆதரவோடு அலையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னை மன்னிப்பவன் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவோடு, எனக்கு அல்லாஹ் நன்மையை பெற வேண்டும் இந்த ரமலானின் மூலமாக என்ற ஆதரவோடு ஒரு மூமின் நோன்பை பிடிப்பான் என்றார். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய பாவங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் மன்னிச்சுட்டான். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு ஹதீஸ், மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திஸாபன், யார் இரவு நேர வணக்கத்தில் இந்த ரமலானில் ஈடுபடுவாரோ, எதை கொண்டு? நன்மையை ஆதரவை. நான் இரவுல நின்று வணங்கினா என் ரப்போடு நான் நெருங்குவேன், என் ரப்பு என்னை அரவணைத்துக் கொள்வான், என் ரப்பு என்னை அவனோடு தொடர்பு படுத்தக்கூடிய அடியானாக மாற்றி விடுவான் என்ற அந்த இரவு வணக்கத்தினுடைய நன்மையை மீது ஆதரவு வைத்து அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். எந்த இபாதத் சொல்றோம்? ஒருவர் ஒரு ஹதியாவோ அல்லது ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அறுக்கிறார், இதை அவருடைய ஈமான் நன்மை ஆதரவு வச்சு இந்த இபாதத்தில இன்ன நன்மை அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கிறான், எனக்கு கிடைக்கும், இது வரும் என்ற அந்த நன்மையினுடைய ஆதரவோடு அந்த இபாதத்தை யார் செய்வார்களோ அதை உறுதி கொள்வார். அதுக்கு தான் விசேஷம். அந்த நன்மையை ஆதரவு எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக அந்த பக்கத்து வீட்டிலே ஆடறுக்கப்பட்டது, நான் ஆடொன்று அறுத்து கொடுக்க வேண்டும் என்று ஏட்டிக்கு போட்டிக்கு செய்வது இபாதத் அல்ல. இல்லை, ஏழைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறான், கொடுத்தால் குறைய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே நான் கொடுக்கிறேன், அந்த நன்மையை கொடுத்து நான் ஆதரவு வைத்து கொடுக்கிறேன், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். இதுதான் மிக இபாதத்துக்கு முக்கியமானது. அல்லாஹ் என்னை தொழச் சொல்லியிருக்கிறான், தொழுதான் சொர்க்கம் தருவதாக சொல்லியிருக்கிறான், நான் அதற்காக தொழுகிறேன். நன்மையை ஆதரவை. அல்லாஹ் பொய் பேசுவதை தடுத்திருக்கிறான், பொய் பேசுபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே நான் அதை பேசாமல் இருப்பதுதான் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவில் அந்த இபாதத்தை செய்யும். எல்லா இபாதத்துகளுக்கும் நன்மை ஆதரவு வைத்து செய்யப்படுவதை எல்லாம் விரும்புகிறான். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அவர் நினைக்க வேண்டும், என்னை அல்லாஹ் அழைத்திரு, செல்வத்தை எனக்கு தந்து ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஹஜ்ஜுக்கு அழைக்கிறான். ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லாஹ் வாக்களிக்கிறான், சொர்க்கத்தை தருகிறான். அன்று பிறந்த பாலகனுடைய அந்த நிலையை உருவாக்குவதால் இதுதான் எனக்கு வேண்டும், இதிலே நான் ஆதரவு வைக்கிறேன், இந்த நன்மை அடைய வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய ஆதரவோடு அந்த இபாதத்தின் பக்கம் நெருங்குவதென்று. எனவே அன்பானவர்களே, எந்த இபாதத்தாக இருந்தாலும் குர்ஆனை ஓதுங்கள். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதினால் என்ன நன்மை என்பதை விளங்கி ஓதும்போது அல்லாஹ் அந்த நன்மையை தரும். அந்த இபாதத்தினுடைய நன்மையினுடைய ஆதரவை அல்லாஹ் உடன் கேட்டு நினைத்து அதை செய்யும் போது அல்லாஹ் அதனை சத்தியமாக வழங்குகிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்யும் போது நன்மையை ஆதரவைத்து செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய இபாதத்துகளை நன்மையை ஆதரவு வைத்து செய்யப்படும் இபாதத்துகளாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.